பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மாமன்னர் அசோகர் ஒரு நாள் தனது ஆலோசகர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரில் முனிவர் ஒருவர் வந்தார். மாமன்னர் அசோகர் உடனே அந்த முனிவரை பார்த்ததும் ஓடிப்போய் காலில் விழுந்து வணங்கினார். இச்செயல் அருகில் இருந்த அமைச்சருக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அமைச்சர் அசோகரை பார்த்து, மாமன்னரே, மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தங்களது தலையானது சாதாரண ஒரு முனிவரின் காலில் படுவதா என்று கேட்டார். அதற்கு பேரரசர் அசோகர் எந்த பதிலும் கூறாமல் சிரித்தபடியே சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் மாமன்னர் அசோகர் அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு ஆட்டின் தலை, அடுத்ததாக ஒரு புலியின் தலை, மூன்றாவதாக ஒரு மனிதனின் தலை என 3 தலைகள் வேண்டும் என்றார். அமைச்சர் மிகவும் சிரமப்பட்டு 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு அரசரின் முன் வந்தார். அவரை பார்த்த மாமன்னர் அசோகர், மிகவும் நல்லது, இப்போது இந்த 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு போய் சந்தையில் விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். மன்னரின் ஆணையின்படி சந்தையில் 3 தலையையும் விற்க ஏற்பாடு செய்தார் அமைச்சர். சந்தையில் ஆட்டின் தலையை சிறந்த விலைக்கு ஒருவர் வாங்கி கொண்டு போய்விட்டார். அடுத்தது புலி தலையை வீட்டில் அழகுக்காக மாட்டி வைக்கலாம் என்று எண்ணி ஒருவர் வாங்கி கொண்டு சென்று விட்டார். கடைசியாக சந்தையில் மனித தலை மட்டுமே இருந்தது. அதனை வாங்க ஒருவரும் முன் வரவில்லை. பின்னர் அமைச்சர் அரசரிடம் வந்து, மாமன்னரே, ஆட்டுத்தலையையும் புலித்தலையையும் மக்கள் வாங்கி சென்று விட்டனர். ஆனால் மனித தலையை மட்டும் எவருமே விலை கொடுத்து வாங்க முன் வரவில்லை என்றார். அதற்கு அரசர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, மனித தலையை இலவசமாகவே கொடுத்து விடுங்கள் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு சென்ற அமைச்சர் மனித தலையை இலவசமாக கொடுக்க முன்வந்தார். ஆனாலும் மனித தலையை வாங்க யாரும் முன்வரவில்லை. மறுபடியும் அமைச்சர் மன்னரை சந்தித்து நடந்தவற்றை கூறினார். அப்போது அசோகர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, இதுதான் மனித வாழ்க்கை. பேரரசனாக இருக்கும் என் தலைக்கும் இது பொருந்தும். உயிர் இருக்கும் வரையில்தான் இந்த மனித தலைக்கு மதிப்பு. உயிர் போன பிறகு அதன் மதிப்பும் போய்விடுகிறது. எனவே மதிப்பு இருக்கும் போதே நம் தலையால் பெரியோர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுவே பணிவு. இந்த பணிவு அனைவருக்கும் வேண்டும் என்றார். கதையின் நீதி: உயிர் இருக்கும் வரையில்தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும். ஆகவே தான் என்ற ஆணவம் இல்லாமல் பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும். பணிந்து நடப்பவர்களை தான் அனைவரும் விரும்புவார்கள்.